சரணமையப்பா. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து இருமுடி எடுத்து எரிமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் பாபரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம் 25ஆம் நாள் 9/1/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று குரு வாரம் என்கின்ற வியாழக்கிழமை. இந்த வியாழ பகவானை வேண்டி நாம் வழிபாடு செய்வது, தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறந்த நாளாக அமைந்திருப்பது. ஜாதக ரீதியாக இந்த குருபலம் குறைவாக இருந்தால், வியாழ சுகம் குறைந்தவர்களெல்லாம் விரதமாக இருந்து நவக்கிரகங்களுக்குள்ளே வடதிசையாகிய குபேர திசையை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும், தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லாவித தோஷங்களும் நீங்கி வாழ்வில் உயர்வுகளெல்லாம் பெறுகின்ற வகையிலே அமைந்திருப்பது. இப்பொழுது அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தினுடைய சாமிமார்கள் உட்பட ஏனைய லட்சோபலட்ச சுவாமிமார்கள் சபரிமலையிலே சுவாமி ஐயப்பனை தரிசிப்பதற்காக காடுமலை கடந்து பாத யாத்திரையாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு வகையான நதிகளை கடந்து அந்த நதிகளிலே நீராடி காடுகளை கடந்து மலைகளை கடந்து வந்து கொண்டிருக்கின்ற சுவாமிகள் இன்றைய தினத்திலே சபரிமலையிலே இந்த 5 மலைகளிலே சிறப்பாக போற்றப்படுகின்ற கரிமலை என்கின்றதாகிய ஒரு உயர்ந்த மலை, அது ஒரு செங்குத்தான மலையாக ஏற 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 உயர்ந்து கொண்டே போகின்ற மலை இந்த கரிமலை. அதில் ஏறுவது மிகவும் கடினமாக இருக்கும். இந்த கரிமலை ஏற்றத்திலே எல்லோரும் கஷ்டப்படுவார்கள், எல்லோருக்கும் சங்கடமாக இருக்கும். அவ்வளவு சோதனைகள் கிடைக்கும். அவையெல்லாம் தாண்டி செல்லுகின்ற வகையில் இங்கே கல்லுகள் முள்ளுகளை தாண்டி செல்வார்கள். அதனாலே தான் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்று அந்த பாடலை பாடுவார்கள். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. இந்த கரிமலையிலே ஏறுகின்ற பொழுது ஒரு கடினமான மலை. அந்த கரிமலை ஏறி நாம் கரிமலை இறங்கியவுடனே பம்பா நதியை பார்ப்போம். அந்த பாடலிலே சொல்வார்கள், பாடலை பாடிக்கொண்டுள்ளார்கள். கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார். கரிமலை இறக்கம் வந்தவுடனே பெருநதி பம்பையை கண்டிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. இவ்வாறு அந்த பாடல்களையும் பாடி சுவாமியே சரணமையப்பா என்ற தாரக மந்திரத்தை உச்சரித்த வண்ணம் லட்சோபலட்ச மக்கள், இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு மொழிகளை பேசுகின்றவர்கள், உலக நாடுகளிலிருந்து வருகின்ற பல மொழிகளை பேசுகின்றவர்கள், பல மதத்தவர்கள் கூட இந்த சபரிமலையிலே யாத்திரையை நாங்கள் பார்க்கலாம். அது மட்டுமில்லாமல் காலில்லாதவர்கள் சபரிமலைக்கு கைகளை ஊண்டி நடந்து வருகின்ற அந்த காட்சியை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒரு கால் இல்லாதவர்கள் ஒத்த காலிலே அங்கே வருகின்றதை பார்க்கலாம். அதேபோல் நேர்த்திக்கடங்கள் வைத்து 20 கிலோ 25 கிலோ பாரமுடைய இந்த தவில் என்கின்ற மங்கள வாத்தியத்தை வாசித்த வண்ணம்
எரிமேலியிலே பேட்டை துள்ளுகின்ற பொழுது வாசிக்கின்ற அந்த வாத்தியம் காடுமலை கடந்து 48 மைல்களும் வாசித்த வண்ணம் வருகின்ற ஒரு அற்புதமான சிறப்பு. இது ஐயப்பனுடைய அருளினாலே கிடைக்கின்ற ஒரு பெரும் பாக்கியம். அந்த நடப்பதே கஷ்டம் கரிமலையிலே. ஆனால் இந்த தவில் வாசித்து கொண்டு நடப்பார்கள், இருமுடியை சுமந்து கொண்டு நடப்பார்கள். இவ்வாறு சிறப்பான இந்த யாத்திரையானது மனிதனை புனிதனாக்குகின்ற விரதம் இந்த ஐயப்பனுடைய விரதம். இந்த யாத்திரையிலே சாஸ்தாபுரத்து சாமிமார்களும் இன்றைய தினத்திலே கரிமலை ஏற்றத்திலே ஏறிக்கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே ஐயனுடைய அருள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். உலகளாவிய ரீதியிலே வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஐயப்பனுடைய பரிபூர்ணமான திருவிழெல்லாம் நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா. இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஜான் என்கின்ற ஒரு இளையவன் தன்னுடைய நண்பன் பீட்டருக்கு கடிதம் எழுதுகின்றார். விரைவாக எழுதுகின்றார். நீ என்னுடைய மனதை புண்படுத்தி விட்டாய், நீ எனக்கு துரோகம் விளைவித்து விட்டாய், அதனால் நான் உன்னை வெறுக்கின்றேன் என்று சொல்லி ஒரு நீண்ட கடிதத்தை நான் உன்னை வெறுக்கின்றேன் என்று சொல்லி எழுதிவிட்டு இறுதியாக அவருடைய கையொப்பம் இடுவதற்கு முன்னதாக அன்புள்ள ஜான் என்று எழுதுகின்றார். இந்த ஜானுடைய மனதிலே எவ்வளவு கசப்பான, எவ்வளவு விரக்தியான, எவ்வளவு எதிர்மறையான எண்ணங்கள் எழுந்தாலும், அவர் உணர்ச்சி வசப்படுகின்ற பொழுது நான் உன்னை வெறுக்கின்றேன் என்று எழுதினாலும் அவருடைய மனதிலே அன்புள்ள ஜான் என்று சொல்லுகின்றார். இந்த வெறுப்புக்கும் அன்புக்கும் இடையிலே அனுதினம் போராட்டங்கள் இடம்பெறுகின்றன. நாம் வீதியிலே போகின்ற ஒருவரை நாங்கள் வெறுப்பதும் இல்லை, அன்பு செய்வதும் இல்லை. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கின்றவர்கள் எவ்வளவு தூரம் நான் அடுத்தவரை அன்பு செய்கின்றேனோ அவர்கள் எங்களுடைய மனதை புண்படுத்துகின்ற பொழுது நாங்கள் அவ்வளவு தூரம் அவர்களை வெறுப்போம். ஆகையினாலே இந்த வெறுப்பு என்பது யார் யாரை நாங்கள் அதிகமாக அன்பு செய்து நெருக்கமாக அவர்களோடு வாழ விரும்புகின்றோமோ அவர்கள் எங்களுடைய மனங்களை புண்படுத்துகின்ற பொழுது நாங்கள் அவர்களை வெறுப்போம். அதனால் தான் ஒரு கணவன் சில வேளைகளிலே மனைவியை தாக்குகின்றான் என்று சொன்னால் எவ்வளவு தூரம் அவன் அவளிலே நம்பிக்கை வைத்து அன்பு வைத்து பாசம் வைத்து அவளிடம் இருந்து எதிர்பார்க்கின்றாரோ அவ்வளவு தூரம் அவன் காயப்படுகின்ற பொழுது அவளை வெறுக்கின்றான். இது சாதாரணமாக இடம்பெறுகின்ற நிகழ்வுகளை நாங்கள் கண்டிருக்கின்றோம். அதனால்தான் இயேசுவினுடைய போதனையிலே நாங்கள் எப்படி அயலவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி தருகின்றார். எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இளைய தலைமுறையினர்களுக்கு திருமணமாகி சில வருடங்களாக மட்டும் வாழ்ந்த அந்த இளைய தலைமுறையினர்களுக்கு போதிக்கின்ற பொழுது சொல்லுகின்றார், சூரியன் மறைவதற்கு முன்னதாக நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் மன்னிப்பு கேட்டு விடுங்கள் அல்லது மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி. மன்னிப்பு கேட்பதும் மன்னிப்பதும் சூரியன் அஸ்தமமாகுவதற்கு முன்னதாக அந்த நாளிலேயே உடனடியாக இடம்பெற வேண்டும். கோபங்களை நாங்கள் எங்களுடைய மனதிலே மேலும் மேலும் நாங்கள் அவற்றை நிரப்பிக்கொண்டு வருகின்ற பொழுது தொடர்ச்சியாக நாங்கள் கோபத்திற்கு மேலும் கோபம், கசப்பான அனுபவத்துக்கு மேலே கசப்பு என்று சொல்லி நாங்கள் அடுக்கி கொண்டு போகின்ற பொழுது ஒருவர் மற்றவரிடம் இருந்து பிரிந்து விடுகின்றோம், நிரந்தரமாகவே பிரிந்து விடுகின்றோம். அதனாலே மன்னிப்பு என்பது கடவுளுடைய இயல்பிலே நாங்கள் பங்கு கொள்ளுகின்ற ஒரு பெரியதொரு செயலாகும். எவ்வளவு தூரம் நாங்கள் அடுத்தவரை மன்னிக்கின்றோமோ அவ்வளவு தூரம் நாங்கள் ஆண்டவருக்கு அருகாமையிலே சென்று கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இறை இயல்பை தாங்கியவர்களாக இருக்கின்றோம். மன்னிப்பதும் கடினம், மன்னிப்பு கேட்பதும் கடினம்.
ஆனால் இது கடினம் என்று சொல்வதனாலே இயலாது என்று நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அதனால் இறைவன் எங்களை மீண்டும் 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 மன்னித்து மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்கின்றார். அந்த இறைவனுடைய இதயத்தை எங்களிலே தாங்கியவர்களாக நாங்கள் சிறிய விடயங்களை பெரிதுபடுத்தாமல், பழைய தவறுகளை நாங்கள் புதுப்பிக்காமல், எங்களுடைய வாழ்விலே நாங்கள் என்ன எதிர்மறையான அனுபவங்களை மற்றவர்கள் எங்களுக்கு மீது சுமத்தினாலும், எங்களை காயப்படுத்தினாலும் நாங்கள் மீண்டும் மீண்டும் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகின்ற இறைவனுடைய சாயலை தாங்குகின்ற அன்பர்களாக வாழ்வதற்கு இறைவன் உங்களுக்கு இந்த நாளிலே அருள் புரிவாராக. ஆமென். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பாத். அன்புள்ள வாசகர்களே, நேயர்களே, இன்றைய காலை பொழுதை ஒரு நல்ல பொழுதாக ஆரம்பித்து வைக்க வேண்டும் என்ற நற்செய்தியை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா சமயங்களும் மனித சமுதாயத்துக்கு போதிக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பாடு தான் பிறர் மீது பொறாமை கொள்ளக்கூடாது. பொறாமை என்பது மனித சமுதாயத்தில் இருக்கின்ற தீய பழக்க வழக்கங்களிலே மிக மோசமான ஒரு பழக்கம். அதே நேரத்தில் நடைமுறையிலும் கூட இந்த பொறாமையால் சமுதாயத்துக்கு நஷ்டம்தான் ஏற்படுமே அல்லாமல் எந்த விதமான நன்மையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதனால் இஸ்லாமிய மார்க்கம் என்பது பொறாமை கொள்ளுதல் என்ற இந்த தீய இந்த செயலை மிக மோசமாக கண்டிக்கக்கூடிய ஒன்றாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த பொறாமை கொள்வதனால் அடுத்தவர்களை விட எந்த வகையிலும் நாம் உயர்வடைந்து விட முடியாது. எப்பொழுதும் நமது உள்ளங்கள் செத்த உள்ளங்களாக, நமது உள்ளங்கள் பிறர் துர்நாற்றம் அடிக்கக்கூடிய உள்ளங்களாகத்தான் நம்முடைய உள்ளங்கள் இருக்கும். அத்தகைய தீய செயலிலிருந்து நமது சமுதாயத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற அந்த நேரத்திலே இந்த பொறாமை என்பதை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அம் யஹ்சுதுன நாஸ அலா மா ஆத்தாஹுமுல்லாஹ் மின் ஃபத்லிஹி. அல்லாஹு தஆலா தன்னுடைய அருட்கொடைகளிலிருந்து யாருக்கெல்லாம் கொடுக்கின்றானோ அதனை பார்த்து இவர்கள் எதற்காக பொறாமை கொள்கிறார்கள் என்று பொறாமைக்காரர்களை பற்றி அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதனால் இறைவன்தான் மனிதனுக்கு கொடுக்கிறானே அல்லாமல் மனிதனுடைய சக்தியை கொண்டு எதுவும் அவனுக்கு கிடைப்பதில்லை. அதனால் இறைவன் என்ன சொல்கிறான்? நான் கொடுக்கிறேன். நான் கொடுக்கும்போது அதை பெற்றுக்கொள்ளக்கூடியவனுக்கு அதை எடுத்துக்கொள்வதற்கு உரிமை இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்திலே அவனுக்கு கிடைப்பதை பார்த்துவிட்டு வேறொருவன் அதற்காக ஏன் பொறாமை கொள்ள வேண்டும்? அவர்களும் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதே இறைவனிடத்திலே அதுபோல தனக்கும் தருமாறு கேட்க வேண்டுமே அல்லாமல் அந்த இறைவனால் கொடுக்கக்கூடியதை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அடையக்கூடிய உயர்வை பார்த்துவிட்டு அதற்காக பொறாமை கொள்வதை இறைவன் தடுக்கின்றான். இதனால் எந்த நன்மையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இல்லை. பொறாமையின் மூலமாக அடுத்தவனுக்கு நாம் தீங்கு செய்வதனால சமுதாய ரீதியாக நஷ்டம் ஒன்று ஏற்படுவதை பார்க்கின்றோம். உதாரணத்துக்கு ஒருவன் வியாபாரத்திலே முன்னேறி கொண்டிருக்கின்ற நேரத்திலே பொறாமையின் காரணமாக அவனை வீழ்த்துவதற்கு முயற்சி செய்தால் அவனும் வீழ்ந்து விடுகிறான், அவனை வீழ்த்துகின்ற இவனும் வீழ்ந்து விடுகின்றான். சமுதாயத்துக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதார ரீதியான உயர்வும் இல்லாமல் மக்கள் நஷ்டத்துக்கு ஆளாகி விடுகின்றார்கள். அவனிடத்திலே தொழில் புரிகின்றவர்களும் நஷ்டத்துக்கு ஆளாகி விடுகின்றார்கள். அவனால் உதவி பெறக்கூடிய மக்களும் துன்பத்துக்கு ஆளாகி விடுகின்றார்கள். இதனால் பொறாமையின் காரணமாக ஒருவனை வீழ்த்துவதால் சமுதாயத்துக்கு நஷ்டமே அல்லாமல் எந்த இலாபமும் இல்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறாமை விஷயத்திலே ஒரே ஒரு செய்தி சொன்னார்கள். அதாவது 2 விஷயத்தில் மட்டும் பொறாமை கொள்ளலாம், அதை தவிர வேறு எதிலும் பொறாமை கொள்ளக்கூடாது என்று சொல்லிவிட்டு அந்த 2ஐயும் சொன்னார்கள். ஒருவனுக்கு நிறைய செல்வம் இருக்கின்றது, அதனை கொண்டு அவன் மக்களுக்கு நிறைய பொருளாதார ரீதியாக உதவி செய்து நன்மை அடைந்து கொண்டிருக்கின்றான்.
என்பதை கண்டுவிட்டால் அதை காணக்கூடிய ஒருவன் என்ன முடிவுக்கு வர வேண்டும் என்றால், நானும் இவனை போன்று அதிகமான பொருளாதாரத்தை தேட வேண்டும், இவன் செய்கின்ற இதே மாதிரியான நன்மையான காரியங்களை இவனை விட நான் அதிகமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் பொறாமை கொள்ள முடியும். அதே போல ஒரு அறிவாளியை பார்த்து பொறாமை கொள்ள முடியும். எப்படி? ஒருவன் அறிவு ரீதியாக முன்னேற்றமடைந்து சமுதாயத்திலே மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை அடைந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை பார்த்துவிட்டால், இவனைப் போல அல்லது இவனை விட அதிகமாக நானும் கற்க வேண்டும், நானும் இவனை விட சிறந்த பதவிகளை அடைய வேண்டும் என்று ஒரு எண்ணம் கொண்டு அவன் பொறாமை கொள்ள முடியும். இதனை நபி அவர்கள் பொறாமை என்று எதற்காக சொன்னார்கள் என்றால், இது ஒரு போட்டி மாதிரியான ஒன்று என்பதனால்தான் இதற்கு பொறாமை என்ற ஒரு கருத்தை சொன்னார்களே அல்லாமல், யதார்த்தமாக பார்த்தால் இது பொறாமை அல்ல. இது அடுத்தவனை விட தன்னை ஊக்கப்படுத்தி முன்னேற்றத்தை காணுவது என்பதுதான் இதனுடைய யதார்த்தம் என்பதை நாம் விளங்க வேண்டும். இதை தவிர உள்ள வேறு எந்த காரணங்களிலும் எவருடனும் நாம் பொறாமை கொள்ளக்கூடாது. பொறாமை நமக்கு வீழ்ச்சியைத்தான் ஏற்படுத்துவே அல்லாமல் ஒரு நாளும் உயர்வை ஏற்படுத்த மாட்டாது என்பதை நாம் கவனத்தில் கொண்டு, பிறர் செய்யக்கூடிய பிறர் அடையக்கூடிய உயர்வுகளை பார்த்து நாம் மகிழ்ச்சி அடைந்து அவருக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்ற நட்பண்புடையவர்களாகவே நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். இதனையே நமது சந்ததிகளுக்கும் சிறார்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் நாம் உணர்த்த வேண்டும் என்பதை கூறி இந்த காலை பொழுதிலே உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.